அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நமக்கு ஏதாவது ஒரு தேவை ஆக வேண்டி இருந்தால், இல்லை தொடர்ந்து முசீபத்துகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் எல்லாம் உடனே விலகணும்னா கொஞ்சம் அதிக நேரம் திக்ருகள் துவாக்கள் இதில் ஈடுபட்டு அல்லாஹ்விடம் உதவி தேடணும். நபிமார்கள் எல்லாம் இரவு முழுவதும் அல்லாஹ்வின் வணங்குவதிலேயே ஈடுபட்டார்கள். எந்த தேவையும் அவங்க கேட்கல, இருந்தாலும் அல்லாஹ்வை அதிகமாக வணங்கினார்கள். தம் கால்கள் வீங்கும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபட்டார்கள். இதே மாதிரி எல்லா நபிமார்களும் அப்படிதான் நாள் முழுக்க ஃபுல்லாக அல்லாஹிற்காக தன்னுடைய எல்லா நேரத்தையும் செலவிட்டார்கள். நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. அல்லாஹும் அதை விரும்பவில்லை. 24 மணி நேரம் என்னை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லலை. குறிப்பிட்ட அந்த நேரத்தில் மட்டும் அல்லாஹ்வை வணங்குங்க, அதை தான் அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். இருந்தாலும் நம்முடைய தேவைகள் ஏதாவது முக்கியமாக ஆக வேண்டி இருக்கும்போது நாம் கொஞ்ச நேரம் எப்படியாவது செலவு பண்ணால் நிச்சயமாக அந்த தேவை நிறைவேறும். இப்போ ஒரு நாள் முழுக்க ஒரு அமலை செஞ்சு ஈடுபட்டு எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையோடு அல்லாஹ்விடம் துவா கேட்கும் போது எப்படி இருக்கும்? நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். அதுக்காக ஒரு நாள் முழுக்க செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதற்காக சில நிறைய வழிகளை அல்லாஹ் நமக்கு காட்டி தந்துள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துவாக்களை அதுக்கேற்ற மாதிரி சில துவாக்களை நமக்கு கற்று தந்துள்ளார்கள். அதில் மிக சிறந்த ஒரு துவாவை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சும்மா ஒரு முறை சொன்னால் போதும். ஒரு நாள் முழுக்க நீங்கள் திக்ருகளை ஈடுபட்ட எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மைகள் சாதாரணமாக இந்த திக்ரு மூலமாக கிடைச்சிடும். ஏன்னா இந்த திக்ரோட சிறப்பு அப்படி. நீங்கள் பொருளை படித்து பார்த்தா தெரியும், அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ரு. இன்னைக்கு வியாழக்கிழமை. எப்பவுமே நம்ம சேனலில் வியாழன் மற்றும் வெள்ளி இந்த 2 நாட்களில் ஓதுற மாதிரி சிறப்பான துவாக்களை திக்ருகளை பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் இந்த ஒரு துவாவை ஓதிக்கலாம். ரொம்ப சிம்பிளான துவா தான், ஈஸியாக உங்களால் ஓத முடியும். எப்போ ஓதலாம்னா, இன்றைக்கி வியாழக்கிழமை மஹ்ரிப் தொழுதுட்டு யார்கிட்டையும் பேசாமல் அதே இருப்பில் நீங்கள் தொழுகையை முடிச்சுட்டு என்ன துவாக்கள் திக்ருகள் எல்லாம் எடுப்பீங்களோ அது எல்லாம் எடுத்துட்டு கூட இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க. குறைஞ்சது 3 முறை நீங்கள் ஓதிக்கிங்க. அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதிக்கிங்க. எவ்வளோ அதிகமாக ஓதுறீங்களோ அவ்வளோ அதிக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஓதி அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்யுங்க. உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். நிச்சயமாக எல்லாமே நிறைவேறும். நீங்கள் கேட்ட அதே நொடியை கூட நிறைவேறலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு துவாவை சொல்லிட்டு நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி கேட்குறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இப்போ அந்த துவா என்னன்னு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன். சுப்ஹானல்லாஹி அதத மா ஹலக் வ சுப்ஹானல்லாஹி மில்அ மா ஹலக் வ சுப்ஹானல்லாஹி அதத மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ சுப்ஹானல்லாஹி அதத மா அஹ்ஸா கிதாபுஹு வ சுப்ஹானல்லாஹி மில்அ மா அஹ்ஸா கிதாபுஹு வ சுப்ஹானல்லாஹி அதத குல்லி ஷைஇன் வ சுப்ஹானல்லாஹி மில்அ குல்லி ஷைஇன். சுப்ஹானல்லாஹி அதத மா ஹலக் வ சுப்ஹானல்லாஹி மில்அ மா ஹலக் வ சுப்ஹானல்லாஹி அதத மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ சுப்ஹானல்லாஹி அதத மா அஹ்ஸா கிதாபுஹு வ சுப்ஹானல்லாஹி மில்அ மா அஹ்ஸா கிதாபுஹு வ சுப்ஹானல்லாஹி அதத குல்லி ஷைஇன் வ சுப்ஹானல்லாஹி மில்அ குல்லி ஷைஇன். சுப்ஹானல்லாஹி அதத மா ஹலக் வ சுப்ஹானல்லாஹி மில்அ மா ஹலக் வ சுப்ஹானல்லாஹி அதத மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ சுப்ஹானல்லாஹி அதத மா அஹ்ஸா கிதாபுஹு வ சுப்ஹானல்லாஹி மில்அ மா அஹ்ஸா கிதாபுஹு வ சுப்ஹானல்லாஹி அதத குல்லி ஷைஇன் வ சுப்ஹானல்லாஹி மில்அ குல்லி ஷைஇன். ஒரு நாள் முழுக்க திக்ருகள் எடுத்து என்ன நன்மைகள் கிடைக்குமோ அது இந்த ஒரு சின்ன திக்ரை ஒரு முறை எடுக்கிறதால கிடைக்கிறது.
அப்படி என்னதான் இந்த திக்ரில் இருக்குது, சிறப்பு இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் அதிகப்படியாக இந்த துவாவில் நம்ம புகழ்கிறோம். அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளிலே சிறந்தது எது? சுபஹான் அல்லாஹ். அதை கொண்டு ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ் தூயவன், சுபஹானல்லாஹ்னா அல்லாஹ் தூயவன் அப்படின்னு அர்த்தம். அதை மட்டும் சொல்லல, முழுக்க அல்லாஹ் எதெல்லாம் படைச்சானோ, வானம் பூமி அவன் படைச்ச புத்தகங்கள் சொல்லிட்டு என்னெல்லாம் இருக்கோ இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சம் முழுக்க என்னெல்லாம் அல்லாஹ்வின் படைப்பினங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் இதுல சேர்த்து இது எல்லாம் படைச்ச அல்லாஹ் தூயவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவாவில் நம்ம போற்றி புகழ்கின்றோம். அதனாலதான் இந்த ஒரு துவாவிற்கு அந்த அளவுக்கு சிறப்புகள் இருக்கு. இந்த துவாவை நீங்க இன்னும் 2 விதமாகவும் நீங்க ஓதலாம். எப்படின்னா, இப்ப சுபஹானல்லாஹி அதத மா ஹலக் இருக்குல்ல, அதே போல சுபஹானல்லாஹு பதிலா அல்ஹம்துலில்லாஹி அதத மா ஹலக் அப்படின்னு ஓதலாம். அல்லாஹு அக்பர் அதத மாஹலக் அப்படின்னும் ஓதலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் அதத மாஹலக். இந்த மாதிரி 4 விதங்களை நீங்கள் ஓதலாம். 4 திக்கர்கள் இருக்குது பார்த்தீங்களா, சிறப்பான திக்கர்கள். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த 4 வார்த்தைகளை முதல் வார்த்தையாக கொண்டு மற்றதெல்லாம் சேமாக அதே மாதிரி நீங்கள் ஓதணும். எப்படி உங்களுக்கு விருப்பமோ அப்படியும் நீங்கள் ஓதலாம். இப்போ நான் ஓதி இருக்கிறது வெறும் சுபஹானல்லாஹ் வச்சு தான் ஓதி இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 3 முறை ஓதிக்கிங்க. சுபஹானல்லாஹ் எடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் சேர்த்து ஒரு 3 முறை ஓதிக்கிங்க. அதே போல அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் இதை சேர்த்துட்டு ஒரு 3 முறை இந்த மாதிரி ஓதிட்டாலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா சாதாரண ஒரு முறை ஓதுனாலே அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். நீங்க மிக முக்கியமா அந்த 4 திக்குகளை சேர்த்து ஓதும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அதிகப்படியா ஓதணும் அப்படிலாம் அவசியமே உங்களுக்கு வராது. எல்லா நன்மைகளும் ஒரு சேர இந்த ஒரு நொடியில உங்களுக்கு கிடைச்சிரும். ஓதிட்டு கையேந்தி அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. உங்க தேவைகளை எல்லாமே கேளுங்க. ஒரு கண்டிஷன், அதாவது நீங்க தொழுகை முடிச்சுட்டு இதை ஓதணும். யார்கிட்டயும் பேச வேண்டாம். நீங்க எல்லா வேலைகளும் முன்னாடியே முடிச்சுக்கிங்க. பேசாம இந்த ஒரு திக்கரை எடுத்துட்டு துவா செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க கேட்டது இன்னைக்கே கிடைக்கும். உங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்க்க அல்லாஹ் நிச்சயமா ஒரு வழி காட்டுவான். நமக்கு வேணா அந்த தேவை மிகப்பெரிய தேவையா இருக்கலாம், அந்த பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கலாம். ஆனா அல்லாஹ்வின் பார்வையில் மிக சாதாரணமாக இருக்கும். அவன் நம்ம பார்த்துட்டா போதும், நம்முடைய துவாக்களை கேட்டுட்டா போதும், அந்த நொடியே கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். நம்பிக்கையுடன் ஓதுங்க. துவாவின் முக்கிய அம்சமே நம்பிக்கை தான். நிச்சயமா என்னுடைய ரப்பு என்னுடைய இந்த துவாவை ஏத்துக்குவான், இந்த வாரமாவது என்னுடைய பிரச்சனைகள் தீரும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையுடன் துவா செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா மாறும். நீங்க என்ன துவா வேண்டி கேட்குறீங்க அந்த தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தரணும், உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.